ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறேன். தேவனுடைய வார்த்தைகள் இன்றைக்கு என்னென்று கேட்டால் விடுதலையாக்குறவர். அவர் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, ஆண்டவர் பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, அநியாய அக்கிரம சிந்தைகளிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அநேக விடுதலை எங்களுக்கு தருகிறார். ஆனால் அந்த விடுதலையை நாங்கள் பெற்றிருக்கிறோமா, அந்த விடுதலை பெற்று நாங்கள் எப்படி நடக்கிறோம் கர்த்தருக்குள்ளே என்கிறதை நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் பார்க்க போகிறதுக்கு முன்னே ஒரு ஜெபம் ஒன்று செய்து இரண்டு கேட்டால் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரிடத்தில் இருந்து வந்தது. நீங்கள் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ அதை பற்றி எங்களுக்கு இது இல்லை. என்னென்னு கேட்டால் ஆண்டவர் நமக்கு கொடுக்க சொல்கிறது நாம் கொடுக்குறத நம்முடைய இது. என்னென்னு கேட்டால் நாளைக்கு அது ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தபோது கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை எத்தனையோ பேர் ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுட்டாங்க. ஏற்றுக்கொண்டவர்கள் சிலர், ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருந்தார்கள். ஆனால் ஏற்றுக்கொண்டவர்களையும் எல்லாரும் பல்லோராட்சியம் போனது கிடையாது. என்னென்னு கேட்டால் பல்லோராட்சியத்துக்குள்ளே போகிறதுக்கு அவருடைய வார்த்தையின்படி ஓடினவர்கள்லாம் நுழைய முடிந்தது. அது மாதிரித்தான் வார்த்தை இல்லாமல் ஒன்றும் இல்லை. நாங்கள் வார்த்தைகளை நாங்கள் நினைக்கிறோம், இவியல் இப்படி கொடுக்கிறோம், அவை அப்படி கொடுக்கிறோம். வார்த்தை இந்த பைபிளிலிருந்து வந்தால் வார்த்தை தான். வார்த்தையை நாம் புரட்ட முடியாது. அப்போ அதனால் புரட்டுகிறவர்கள் வருவார்கள். இந்த வேதத்தை புரட்டுகிறவர்கள் வருவார்கள். பாவம் செய்யலாம், பொய் சொல்லலாம், அது 1000ல் ஒரு பொய் சொல்லலாம், மற்றவர்களை ஏமாற்றலாம். அப்படியான காரியங்கள் பல. அது கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், கள்ள கிறிஸ்தவர்கள் என்று இருக்குது. அதில் நாம் இனம் கொண்டு கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். எது நல்லது கெட்டதுண்டு ஆதாமவாளுக்கு சொன்னது மாதிரி இது கெட்ட கனிகளை சாப்பிடாதேங்கன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா, நல்ல கனிகளை சாப்பிடுங்கண்டு. அது மாதிரி நாங்கள் உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறோம். ஒரு விசை ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரிய செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேலையை தந்த கிருபைக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளே இருந்து கிரிய செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே ஐயா, இந்த பாடுகளின் நாளுகள் நினைவு கூறுகிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே, நாங்கள் எந்தெந்த இடத்துல தவறி இருக்கிறோம், எந்தெந்த இடத்துல ஆண்டவரே அநியாயங்கள் அக்கிரமங்களோடு வாழுகிறோம், எல்லாத்திலும் இருந்து ஒரு விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரு நிச்சயத்தோடு ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கையும் ஒரு மனம் திரும்புதல், ஒரு ரட்சிப்பு வரும்படியாக ஆட்சேபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவர் தாமே பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறேன். கேட்கிறதற்கு காதுகளை திறந்து விடுங்க, இருதயங்களை திறந்து விடுங்க ராஜா. கண்களினாலே பார்க்கவும், காதுகளினாலே கேட்கவும், இருதயத்தில் எழுதப்படவும் கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்கள் விடுதலை கொடுத்தால் அழிய ஆண்டவரே விடுதலை பெற முடியாது ஐயா. எல்லாம் உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுதாக சுவாமினி. ஆண்டவரே, மாம்சமோ இரத்தமோ பேசாமல் ஆவியானவர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக, மகத்துவமான காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு உங்களுக்கு பெரிதான காரியங்கள், இன்னும் அநேக காரியங்கள் எழுத வேண்டியதாக இருக்கிறது. ஆனாலும் எழுதினதை நான் மட்டும் கொடுக்கிறேன். ஏனென்று கேட்டால் மீதி நான் மீண்டும் ஆண்டவர் தரும் இந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் தரும்போது நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். யோவான் 8:36 பார்ப்போம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்றும் அறிவேன். ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். அப்போ பாருங்கள், ஆகையால் குமாரன் விடுதலையாக்கினாலே ஒழிய நீங்கள் விடுதலை அடைய மாட்டீர்கள். அப்போ நாங்கள் எப்படித்தான் சத்தியத்தை அறிவித்தாலும், எப்படித்தான் நாங்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டாலும், அறிந்து கொண்டவர்களுக்கும் தான் அறியாதவர்களுக்கும் தான் இது. அறிந்து கொண்டால் என்ன, அறியாதவர்களாக இருந்தால் அறிந்து கொண்டவர்கள் சத்தியத்தின்படி நடக்க வேணும். அறிந்து கொள்ளாதவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதான தேவ கிருபை அவர்களை ஆட்கொள்ள வேண்டும். என்ற ரட்சிப்பு கர்த்தருடையது இல்லையா? அப்போ நீங்கள் யாராம், நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று அறிவேன். ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். அப்போ அவர்களுக்குள்ளே என்னவாம், ஆண்டவருடைய நான் ஆபிரகாமின் சந்ததி என்று அறிவேன். ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம்,
ஆண்டவருடைய உபதேசம் அவர்களுக்குள்ளே செல்லாதபடியினாலே அவர்கள் கொலை செய்ய தேடுகிறார்கள். உபதேசத்தை குறித்து அவர்களுக்கு ஒரு உணர்வு இல்லை. இந்த உபதேசம் அப்படிப்பட்டது, என்ன மாதிரி இது ஆண்டவர்ட்ட வார்த்தை அல்லவா, பிதா கொடுத்த வார்த்தை அல்லவான்ற உணர்வில்லை. ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் உணர்வுள்ள இருதயங்கள் இருக்க வேண்டும். அப்போ அவர்களுக்குள்ள உணர்வு இல்லாதபடியினாலே இயேசுவை கொலை செய்ய தேடினார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அவை கொலை செய்ய தேடுகிறீர்கள் என்று சொன்னார். நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்திலே கண்டதை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தால் ஆபிரகாமின் கிரிகளை செய்வீர்களே. தேவனிடத்திலே கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்குள்ளே சொன்ன மனுஷராகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆபிரகாம் அப்படி செய்யவில்லையே. அப்போ ஆபிரகாம் அப்படி செய்யவில்லையே. பிதாவின் சித்தத்தை அல்லவா அவன் நிறைவேற்றினான். பிதாவானவர் ஒரே பேரான குமாரனை பலியாக கொடுன்னு சொன்ன போதே அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான் என்று தானே பார்க்கிறோம். அப்போ இங்கே நாங்கள் பார்க்கிறோம், ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொல்லுகிறீங்கள், ஆனாலும் அவன் செய்தது மாதிரி நீங்கள் செய்ய இல்லையே, கிரியை செய்ய இல்லையே. அப்போ அப்படித்தான் நாங்களும் என்ன சொல்லுகிறோம்டா, வேதத்தை வாசிக்கிறோம், வேதத்தை கைதாண்டுகிறோம், ஆனாலும் வேதத்தின்படி நாங்கள் நடக்கிறதில்லை. வேதத்தின்படி நடக்கும்போது தான் நாங்கள் யாருடைய சந்ததி என்று நினைக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, இந்த வேதத்தின்படி நடக்கிறவனையே நான் கண்ணோக்கி பார்க்கிறேன் என்று. அப்போ வேதத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ தான் எங்களுக்குள்ள சரியான ஒரு விதத்தில் விடுதலை கிடைக்கும். அப்போ இன்றைக்கு விடுதலையை பிரித்து நாங்கள் எதில் விடுதலை அடைய வேண்டும்? நாங்கள் எங்களை நாணித்து அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் எந்த காரியத்தில் விடுதலை இல்லாமல் இருக்கிறோம், கட்டப்பட்டிருக்கிறோம்? எந்த காரியத்தில் கட்டப்பட்டிருக்கிறோம்? பெருமை என்னும் சுயத்தில் கட்டப்பட்டிருக்கிறோமா, அல்ல எண்ணத்தில் கட்டப்பட்டிருக்கிறோம்? ஏதோ ஒரு கட்டு நம்மை கட்டி வைத்திருக்கிறது. ஏனென்று கேட்டால், ஐக்கியம் இல்லாமல், அன்பில்லாமல், சமாதானம் இல்லாமல், ஒரு மனம் இல்லாமல் எங்களை கட்டி வைத்திருக்கிறது. அப்போ நாங்கள் அந்த கட்டை ஆண்டவர் தான் அவிழ்க்க வேண்டும். நாமளாக அவிழ்க்க முடியாது, ஆனால் நாங்கள் அதற்கு ஜெபிக்க வேண்டும். அப்போ நாங்கள் இங்கே பார்க்கிறோம், என்னென்று கேட்டால், ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் தான் நீங்கள் விடுதலையாக முடியும். சரியான விதத்தில் நாங்கள் விடுதலை பெறுவனுமா இருந்தால், சரியான விதம் பாருங்கள், நாங்கள் விடுதலை பெற்ற எங்களுக்குள்ளேயே திரும்ப ஒரு காரியம் வருமா இருந்தால், அப்போ இன்னும் நாங்கள் சரியான விதத்தில் விடுதலை அடைய இல்லைன்றதான் நோக்கம். அப்போ நாங்கள் விடுதலை அடைந்திருந்தோம்னா எங்களுக்குள்ள அப்படிப்பட்ட நோக்கங்கள், குணாதிசயங்கள் இருக்காது இல்லையா? ஒருத்தரை புரிந்து கொள்ள முடியாத தன்மைகள் இருக்காது இல்லையா? ஒருத்தரை புரிந்து கொள்ளுகிற தன்மைகள் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், என்ன மாதிரியானவர்கள்? ஆண்டவரே சொல்லுவாரே. ஏனென்று கேட்டால், தாவீது செய்த தப்பை நாத்தானை கொண்டு உணர்த்தின தேவன் இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தரை குறித்து ஒவ்வொருத்தருக்கு ஆண்டவர் பேசுவார் இல்லையா? அப்போ எங்களுக்குள்ள என்ன இருக்கணுமா? விடுதலை இருக்க வேணும். விடுதலை இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. அப்போ நாங்கள் இங்கே பார்க்கிறோம், 32 பார்ப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையாக இருக்கவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். அப்போ பாருங்க, சத்தியத்தை அறிவீர்கள். அப்போ அந்த சத்திய வசனம் அவருடைய காதுகளுக்குள்ள போக இல்லை. அதனால தான் இந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொன்னோன்னா, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோமே, நாங்கள் என்னத்தில் விடுதலை பெற வேணுமென்று நீங்கள் சொல்லுகிறீங்க? நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையாக இருக்கவில்லை. அடிமையாக இருக்கிறது தான் அடிமை. எப்படி நாங்கள் விடுதலையா? அப்போ அடிமையாக இருந்தால் தான் விடுதலை என்று அவங்க நினைக்கிறாங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும்னா எதில் இருந்து? பாவத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து, அநியாயத்தில் இருந்து, அக்கிரமத்தில் இருந்து, மீறுதலில் இருந்து, பொய்யில் இருந்து, களவில், இதில் இருந்து தான் விடுதலையாக்கும். நீங்கள் போய் பார்வோனுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிற இதில் இருந்து விடுதலையாக்குறது, அதை பற்றி ஆண்டவர் சொல்ல வரையில்லை உங்களுக்கு. நீங்கள் பார்வோனுடைய அடிமையிலிருந்து பார்வோனிடத்தில் இருந்து உங்களை விடுதலையாக்கினது, அது நீங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள, உங்களுடைய கூக்குரலை கேட்டு ஆண்டவர் விடுதலை. ஆனால் நீங்கள் இன்னும் பாவத்தில் இருந்து விடுதலை அடைய சத்தியத்தை அறியவில்லையே. அப்போ சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்க வேணும். நாங்கள் ஒரு மனுஷனை விடுதலையாக்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு கேட்டால், மறியலில் அடைக்கப்பட்டிருக்கிறவங்களை நீங்கள் உடனே போய் நீங்கள் விடுதலையாக்க முடியுமா? இல்லை.
அதுக்கண்ட காரியங்கள் செய்வீங்க இல்லையா? காசை கொடுத்து லோயருக்கு காசை கொடுத்து நல்ல லோயராக பிடிச்சி வழக்கில் வாதாடி அப்போ தான் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு அந்த வழக்கில் வெண்டாத்தான் அவனை விடுதலை ஆக்கலாம். அல்லையாண்டா ஒரு சிலருக்கு என்ன மரண தண்டனை, ஒரு சிலருக்கு ஆயுள் தண்டனை இப்படி கொடுக்கப்படும் இல்லையா? ஆனால் விடுதலை ஆக்குறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அவரை நாங்கள் அறிய வேணுமா இருந்தால் நாங்கள் சத்தியத்தை அறிய வேண்டும். சத்தியத்தை அறிந்தால் தான் எங்களுக்குள்ள இருக்கிற பாவ விடுதலையிலிருந்து நாங்கள் விடுதலை பெறலாம். இன்றைக்கு பாடுகளினால நாங்கள் என்ன செய்கிறோம்? 40 நாள் உபவாசம் இருக்கிறோம். தப்பில்லை, யாரும் சொல்ல முடியாது 40 நாள் உபவாசம் இருக்கிறவன உபவாசம் இருக்காதேன்னு சொல்ல முடியாது. மரக்கறி சாப்பிட்றவனை மரக்கறி சாப்பிடாது என்று சொல்ல இயலாது, இறைச்சி சாப்பிட்றவனை இறைச்சி சாப்பிடாதேன்னு சொல்ல இயலாது. அது அவங்கவுங்க ஆண்டவர்கள் இல்லை. புசித்தாலும் குடித்தாலும் கத்தருக்கண்டு புசியுங்கள், கத்தருக்கண்டே எதையும் செய்யுங்கள்னு இருக்குது இல்லையா? அப்போ நாங்கள் செய்கிறவனை பார்த்து செய்யாதேன்னு சொல்லிடாது. சரியா? சபையில் என்றால் அது அது வந்து நாங்கள் வந்து ஆண்டவருக்குன்னு செய்கிறது ஆண்டவருக்கு. அப்போ நாங்கள் இங்கே பார்க்குறோம் என்னென்று கேட்டால், சத்தியத்தை அறிய வேண்டும். சத்தியம்தான் அவர்களை விடுதலை ஆக்கும். பாருங்க, அப்போ விடுதலை ஆக்குற வசனத்தில் என் வசனத்தை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள், என் உபதேசத்தையும் கேட்க மனதில்லாது இருக்கிறதுனால் அல்லவா. எதனாலே அவர்களுக்கு விடுதலை கிடைக்கவில்லை? சத்தியத்தை அறியாததுனாலே. சத்தியத்தை அறியுங்க, சத்தியம் அப்பொழுது விடுதலையாக்கும். சத்தியவராகிய இவர்களும் என்னத்துக்கு என்ன செய்கிறார்களாம்? சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறார்கள். அப்போ நாங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? அநேகரை பார்த்தா சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. பிள்ளைகளை சத்தியத்தில் வளர்க்குறது இல்லை. வீடுகளில் ஜெப வாழ்க்கை இல்லை, துதி வாழ்க்கை இல்லை, பாடல் இல்லை, ஆடலில் ஒரு காலத்தில் எல்லாம் இருந்தது பாருங்கள். இதை நாங்கள் சொல்லுகிறோம் என்று சொல்லித்தான் பாருங்கள். உண்மையாக சத்தியத்தை சொன்னால் அதை பார்க்க மாட்டாங்க. ஏனென்று கேட்டால் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்க, அதை பார்க்க விடாமல். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துருவாங்க. ஏனென்று கேட்டால் அது கத்தருக்கும் பார்க்காதவங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் கத்தருக்கும் இருக்கிற வழக்கு. நமக்கு இல்லை. நாம் கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை, பார்க்க வேண்டியது அவையந்த. அவையை பார்க்கணும், பார்க்க இல்லை. அதை பற்றி நமக்கு சிந்தனை இல்லை. ஏனென்று கேட்டால் நாங்கள் ஆண்டவரே ஏனென்று கேட்டால் ஆண்டவர் நிறுத்தண்டா நிறுத்த போகிறோம், செய்யண்டா செய்ய போகிறோம். எலியா ஓடினான், இல்லை நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று எலியாவுக்கு சொன்னார். அவரும் ஓடினான், பேருந்து நிறுத்து, நான் ஒன்று எடுத்துக்கொள்ளப்பட்டான். அதே மாதிரி தான் ஒவ்வொருவருடைய காரியங்களிலும் ஆண்டவர் செய்கிற காரியங்கள் அவர் செய்ய நினைக்கிறத நாம் தடுக்க முடியாது. அப்போ நாங்கள் விடுதலை பெற வேணும். எதில் விடுதலை பெற வேணுமா? பாவத்தில் இருந்து விடுதலை, சாபத்தில் இருந்து விடுதலை, அக்கிரம சிந்தையிலிருந்து விடுதலை, பெருமையில் இருந்து விடுதலை, சுயத்தில் இருந்து விடுதலை, ஈக்கோவில் இருந்து விடுதலை, நான் நீ என்ற போட்டி பொறாண்மைகளில் இருந்து அதெல்லாம் கொண்டு வருகிறவன் யாராம்? பிசாசானவன். அன்பில்லாத காரியங்கள், சுயபோகமான காரியங்கள், இணங்காத காரியங்கள், இதெல்லாம் பிசாசானவன் விதைக்கிற களை. அப்போ இதில் இருந்து நாங்கள் விடுதலை பெற வேணும் என்றால் சத்தியத்தை அறிய வேணும். சத்தியம்தான் எங்களை வந்து ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் தான், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் தான் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறோம். இரவும் பகலும் நாங்கள் வேதத்தை வாசிக்கிறோமா? இரவும் பகலும் என் வார்த்தைகளை தியானிக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வருத்தங்கள். யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க? நடுமுதுகு எலும்பு வருத்தம், கால் எலும்பு வருத்தம், வயிற்று வருத்தம், அந்த வருத்தம், இந்த வருத்தம், பல வியாதிகள் வருகுது இல்லையா? அந்த நேரத்திலேயாவது நாங்கள் பார்க்குவோம். ஆண்டவரோடத்தை சொல்கிறாரு, நான் நோயாளிகளுக்குத்தான் வைத்தியம் தேவை, சுகமுள்ளவனுக்கு இல்லையான்னு சொல்கிறாரு. நீங்கள் சுகமாக இருக்கிறபடியாக தேடுறீங்களோ தேடையிலையே நம்ம. ஆனால் அப்படிப்பட்ட நாங்கள் தேடி அல்லவா வேணும். நாளைக்கு மறைத்தாலும் இங்கே போவோம் என்ற ஒரு நிச்சயம் இருக்க வேணும் இல்லையா? அப்போ நாங்கள் சத்தியத்தை அறிய வேண்டும். அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. அப்போ நாங்கள் தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளின்படி நடக்க வேண்டும். அப்போ 8:32 நாங்கள் பார்த்தோம் என்னென்னு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அப்போ சத்தியத்தை நாங்கள் நாள்தோறும் படிக்க வேணும். நாள்தோறும் படிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். 2 கொரிந்தியர் பார்ப்போம். கொரிந்தியர் 3:17.
கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேலே மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுவோம். அப்போ நாங்கள் பார்க்குறோம், சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் எங்களை என்ன செய்யுமா? விடுதலையாக்கும். விடுதலையாயினால் யார் எங்களுக்குள்ளே வந்துடுவாராம்? ஆவியானவர் வந்துடுவார். அப்போ கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. எங்களோட குடும்பங்களுக்கு, ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் கர்த்தருடைய ஆவியானவர் நிலைத்திருக்க. இன்றைக்கு வந்து கர்த்தருடைய ஆவியானவர் தூங்க வச்சு விட்றோம் பாருங்கள். ஜெபம் இல்லை, துதி வீடுகளில் இல்லை. ஆக நாங்கள் என்ன செய்கிறோம்? சபைகளிலேயும் அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான், மற்றது வாசக்கூட்டம் அது மட்டும். வீட்டில எல்லாம் நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன் அநேக நோய்கள், அநேக கொள்ள நோய்கள், அநேக வேதனைகள், அநேக சோதனைகள், நெருக்கடிகள், பிரிவினைகள், பிரச்சனைகள் இருக்கும்போது நாம் ஜெபிக்க வேணும். ஜெபிச்ச ஆண்டவர் எங்களை ஆற்றி தேற்றுவார் பாருங்க. சமாதானத்தின் தேவன் ஆற்றி தேற்றுவார் இல்லையா? சமாதானத்தை கொடுப்பார் அல்லவா? சந்தோஷத்தை கொடுப்பார் அல்லவா? விடுதலையை கொடுப்பார் இல்லையா? அப்படிப்பட்ட தேவனை நாங்கள் தேடுகிறோம். நமக்குள்ள ஆவியானவர் வந்து விடுவார் பாருங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே என்ன இருக்குமா? விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தால் தான் விடுதலை. சபையிலேயாவது, சங்கத்திலேயாவது, வீட்டிலேயாவது, அல்ல எங்கேயாவது கர்த்தருடைய ஆவியானவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் விடுதலை. அல்ல என்ன யார் வந்து நிற்பானாம்? பிரிவினையை உண்டாக்குறவன் வந்து நிற்பான். பிரச்சனையை கொண்டு வருகிறவன் வந்து நிற்பான். அப்போ அப்படிப்பட்டவனுக்கு நாங்கள் இடம் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடாது. விடுதலை எந்த இடத்துல நான் விடுதலை அடையாமல் இருக்கிறேனோ அந்த இடத்துல நான் விடுதலை பெறுகிறவர்களாக இருக்க வேணும். விடுதலையின் நாயகன் அவர்தான் நமக்கு வெற்றியை தருகிறவர். அப்போ அவரை நாமல் முகமுகமாய் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஏனென்று கேட்டால் இங்கே நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் மறுரூபமாக்கப்படுவோமா? கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருந்தால் நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேலே மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுவோம். மகிமையின் மேலே மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுவோம். அப்போ நாங்கள் எப்படியா இருக்க வேண்டும்? விடுதலை இல்லாமல் நமக்கு மீட்பு இல்லை. நாங்கள் எல்லாத்தையும் செய்து போட்டு போய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை செய்து போட்டு போய் நிற்கிறதல்ல. அதில் இருந்து நமக்கு விடுதலை கிடைக்க வேண்டும். விடுதலை இல்லாமல் இல்லை. நாங்கள் ரோமரை பார்ப்போம். ரோமர் 6. இன்றைக்கு உங்களுக்கு கொஞ்சமாக தான் கொஞ்சமாக எழுதினது இல்லை, நான் கொஞ்சமாக தான் கொடுக்க போகிறேன். ஏனென்று கேட்டால் கொஞ்சம் இன்றைக்கு நான் எடுத்த காரியங்களை மட்டும்தான் கொடுத்துட்டு மிகுதியை நான் உங்களுக்கு வாரக்கிழமை கொடுப்பேன். இந்த அன்பை குறித்தும் நான் எழுதி வைத்திருக்கிறேன். எல்லாம் உங்களுக்கு இந்த வேதத்தில் யாருக்கும் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. ஏனென்று கேட்டால் வேதத்தை கலக்கினவர்கள், வேதத்தை படித்தவர்களும் இருக்கிறார்கள், கலக்கினவர்களும் இருக்கிறார்கள், பரிசுத்தவான்களும் இருக்கிறார்கள், நீதிமான்களும் இருக்கிறார்கள், விசுவாசிகளும் இருக்கிறார்கள். ஆனால் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக சரிசமனாக நாங்கள் எல்லாம் செய்திருக்கிறோமாண்டு ஆராய்ந்து பார்த்து அதன்படி நடக்கிறதுக்குத்தானே. நான் சில பேர் சொல்லுவோம், நாங்கள் பைபிளை படித்திருக்கிறோம் தானே, எங்களுக்கு தெரிஞ்ச உண்மைதான். வேதத்தை படிக்கிறது இல்லை, அது பள்ளிக்கூடத்துலேயும் பள்ளிக்கூட பாடங்கள் படிக்கிறோம் தான். ஆனால் அதில் போய் நாங்கள் பரீட்சைக்கு நிற்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் ஆண்டவர் வரைக்கும் நாங்கள் பரீட்சைக்கு நிற்போம் இல்லையா? அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரே அதை படித்து சத்தியத்தை அறிந்து விடுதலையாகி நாங்கள் என்ன செய்யணுமா? தியானம் பண்ணி ஆண்டவரோடு போய் நாம் அவரோடு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரு. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகப்பட வேணும் என்றால் விடுதலையாக இருக்க வேண்டும். ரோமர் 6:22 பார்ப்போம்.
இப்பொழுது நீங்கள் பாவத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும். பலன் முடிவோ நித்திய ஜீவன். அப்போ நாங்கள் பாவத்தில் பாவத்திலிருந்து இப்பொழுது நீங்கள் பாவத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையாளானதினால். அப்போ யாருக்கா நாங்கள் அடிமைகள்? பாவத்திலேருந்து விடுதலை பெற்று நாங்கள் யாருக்கு அடிமைகள்? இப்போ ஒரு மனுஷனால் எங்களை பாவத்திலேருந்து விடுதலையாக்க முடியுமா? நீங்கள் சொல்லி பாருங்கள், பிள்ளைகளுக்கோ அல்ல யாருக்காவது சொல்லி பாருங்கள், பாவத்திலேருந்து விடுதலை எடுங்க, விடுதலை இதுக்கு ஆண்டவர் கொடுக்குறார். இல்லை, ஆண்டவர்கிட்ட அந்த ரட்சிப்பு அந்த வீட்டுக்கு வந்தால் தான் ஒரு விடுதலை. அல்ல உனக்குள்ள வந்தால் தான் விடுதலை. சரியா? அப்போ நாங்கள் யாருக்கு அடிமையில? ஒரு பாவத்தில் தன்னுடைய ஜீவனையே கொடுத்த தேவனுக்குத்தான் நாங்கள் அடிமைகள். மனுஷருக்கு அல்ல, தேவனுக்கு நாங்கள் அடிமைகள். அப்போ தேவனுக்கு நாங்கள் அடிமைகள் என்றால் தேவனுடைய வார்த்தைகளின்படி நடக்க வரும் இல்லையா? ஒரு வேலைக்காரன் எடுத்து வையுங்க, ஒரு வேலைக்கு போகிறான்னு வையுங்க. அவன் அங்கே இருக்கிற ராஜாக்கு அடிமை. அவன் என்ன செய்வான்? அங்கே போயிட்டு வா, இங்கே போயிட்டு வா, இங்கே போயிட்டு வா, அங்கே போயிட்டு வா, இங்கே போயிட்டு வாண்டா போயிட்டு வருவான் இல்லையா? ஏனென்று கேட்டால் அவன் ராஜாக்கு அடிமை. ஆனால் நாங்கள் தேவனுக்கு அடிமைன்னா என்ன செய்யணுமா? தேவன் என்ன எங்கிட்ட எதிர்பார்க்குறது என்ன? விடுதலையை எதிர்பார்க்குறாரு. பாவத்திலே இந்த விடுதலையை எதிர்பார்த்து தன்னுடைய இருதயத்திலே வாசம் பண்ணவனும் நாங்கள், அவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணவனும் என்றதற்காகத்தான் எங்களை விடுதலை ஆக்கினார், அந்த பல்லோராட்சியத்துக்கு கொண்டு சேர்க்கிறதுக்கு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார்டா, நீங்களே என் தேவ ஆலயம். இந்த ஆலயத்தை நீங்கள் தீட்டுப்படுத்தினால், அசுத்தப்படுத்தினால் என்ன செய்வாரா? நான் வரும்போது நானும் உங்களை அறியேன் என்று விட்டோம். அப்போ இது எப்படிப்பட்ட பரிசுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? விடுதலை அடைந்த பரிசுத்தம். எல்லாத்திலும் இந்த ஒரு விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, அநியாய அக்கிரம சிந்தியிலிருந்து விடுதலை கொடுக்க வேணும். அப்போ இருதயத்திலே பரிசுத்தம் உள்ளவனாக இருக்கணும். இருதயத்திலே சுத்தம் உள்ளவன் தானே பாக்கியவான், அவன் தானே தேவனை தரிசிப்பான். இருதயத்தில் எல்லா திருக்களையும் வச்சுக்கொண்டு நாங்கள் தரிசிக்க முடியாது இல்லையா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருண்டா, நாங்கள் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்போ நாங்கள் ரோமர் 22 பார்க்குறோம். இப்பொழுது நீங்கள் பாவத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். அப்போ பரிசுத்தமாகுதல் எங்களுக்கு கிடைக்கும் பலன். சரியா? தேவ பலன். முடிவோ நித்திய ஜீவன். அப்போ அந்த நித்திய ஜீவனுக்கு போகிறதுக்கு நாங்கள் எங்கே போகிறதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டுமா? பல்லோகத்துக்கு நாங்கள் பங்குள்ளவர்களாகும்படி ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுவதற்கும் எங்களுக்கு என்ன வேண்டுமா? விடுதலை வேண்டும். பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, அநியாய அக்கிரம சிந்தைகளிலிருந்து விடுதலை எங்களுக்கு வேண்டும். இது தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதனால சொல்கிறேன், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் என்னவா? நமக்கு பாவம் இருந்தால் அதுக்கு ஒரு சம்பளம் இருக்குது. இங்கே வேலை செய்கிறதுக்கு ஒரு சம்பளம் மாதிரி ஆண்டவரிடத்தில் இருந்து எங்களுக்கு ஒரு சம்பளம் இருக்குது. பாவத்தின் சம்பளம் என்னவா? மரணம். மரணத்தை கொண்டு வரும். கிருபையின் வரமோ நித்திய ஜீவன். அப்போ கிருபையின் வரம் நமக்குள்ளே இருந்தால் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே நாங்கள் செல்லும். அப்போ அதுதான் நாங்கள் விடுதலை பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம். விடுதலையின் நாயகண்டத்தில் விடுதலை பெற வேண்டும். ஆண்டவரே, எனக்கு பாவத்திலேருந்து ஒரு விடுதலை தாரும். என்னுடைய அநியாய அக்கிரம சிந்தையிலேருந்து விடுதலை தாரும். என் ஆண்டவரை சுயத்தில் இருந்து விடுதலை தாருங்கப்பா. என்னுடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்த்து அதுக்குள்ள என்ன இருந்தாலும் அதில் இருந்து ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே. அப்படி நாங்கள் விடுதலையை கேட்டு பெற்றுக்கொள்ள வேணும் ஆண்டவரிடத்தில். இன்றைக்கு பெறுகிறோமா? பார்க்குறோமா? மரியம்மா மதலேனாளை நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா? அவளுடைய கட்டியிருந்த பிசாஸ், அவளுடைய பாவ கட்டுக்கள் அவிழ்க்கப்படுது. விடுதலை பெற்றால் பாருங்க. மாத்தாளும் மரியாளும் இருக்கிற அவள் எத்தனையோ பேய கலைச்சவர் ஆண்டவர். எத்தனை பாடையில் இந்த வாலிபனை உயிர்ப்பித்தவர். விடுதலை. பாவத்தில் இந்த ஜனங்கள் பெரிய ஒரு வெளிச்சத்தை கண்டார்கள். விடுதலை. அப்போ நாங்கள் விடுதலை பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு யார் நாங்கள் விடுதலை இல்லை ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம்,
ஆனால் ஏதோ ஒரு காரியத்தில் விடுதலை இல்லாமல் இருக்கிறோம். ஒரு காரியமாக இருக்கலாம், 2 காரியமாக இருக்கலாம், 3 காரியம், ஏதோ ஒரு பல பல காரியங்கள் எங்களை அழுத்தி கொண்டிருக்கிறது பாருங்க, விடுதலை இல்லாமல். எல்லாத்திலையும் இருந்து விடுதலை எடுக்க வேண்டும். விடுதலை இல்லாமல் நாங்கள் ஒன்று எதுதான் யோபுவை நாங்கள் பார்க்கிறோம், அவனுக்கு எவ்வளவுதான் நோய் வந்தது, எவ்வளவுதான் நண்பர்கள் அவனை இது பண்ணினாங்க. ஆனால் அவன் ஒன்றையும் இரண்டாமல் தேவனை நோக்கி பார்த்தான் பாருங்க. விடுதலை பெற்றான், நோயில இருந்து விடுதலை, அதுவும் குஷ்டரோகத்தில் இருந்து, அது சொறியில இருந்து விடுதலை பெற்றான் பாருங்க. ஆனால் குஷ்டரோகிகள் சுகமடைந்தார். அப்போ விடுதலை நமக்கு தேவை, விடுதலை கட்டாயம் அவசியம். எபிரேயர் எபிரேயருக்கு முன்னால் லூக்கா 12 எடுப்போம். லூக்கா 12 லூக்கா 13:12 இயேசு அவனைக் கண்டு தம்மிடத்திலே அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி, இயேசு அவளைக் கண்டு, யாரை கண்டு? அவளைக் கண்டு தம்மிடத்திலே அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்றார். அப்போ பலவீனத்தின் ஆவி. அப்போ ஆண்டவர் அவளை பார்த்து சொல்கிறார், என்னென்னு கேட்டால், உன் பலவீனங்களில் இருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய். அதே மாதிரி பெரும்பாடு ஸ்திரி பெரும்பாட்டில் இருந்து விடுதலையாக்கப்பட்டாள். அவள் எவ்வளவோ காசுகளை எல்லாம் செலவழித்தாள். ஆனாலும் செலவழித்து எல்லாத்தையும், ஆனாலும் ஆண்டவரிடத்தில் வந்தால் ஆண்டவருடைய ஆடையை தொட்டாள், சுகமானாள். அப்போ நாங்கள் சுகத்தை பெற வேணும் என்றால் ஒரு விடுதலை பெற வேணும். பல இதுகளுக்கு இருக்குது. இப்போ பாவத்தினால் வரப்போகிற நோய்களும் இருக்குது, பாவத்தில் இல்லாமல் வியாதிகள் வர்றதும் உண்டு. அப்போ நாங்கள் எதில் விடுதலை ஆக வேணுமென்று இங்கே பார்த்து, அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரி அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். அவள் ஆபிரகாமின் சகோதரி என்று அழைக்கப்படுகிறாள். இயேசு அவளைக் கண்டு தம்மிடத்திலே அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேலே தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அப்போ பாருங்க, அவள் விடுதலை பெற்றாள். விடுதலை பெற்றோன்னு என்ன செய்கிறாளாம்? தேவனை மகிமைப்படுத்தினாள். விடுதலையிலே ஒரு மகிமை இருக்குது பாருங்க, ஒரு மறு ரூபம் இருக்குது பாருங்க. இப்போ நமக்குள்ள விடுதலை இருந்தால் தான் எல்லாம் பெற்று கொள்ளலாம். அங்கே நாங்கள் பார்க்குறோம், என்னென்று கேட்டால், குருடனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? விடுதலை கொடுக்குறார். குருடாக இருந்த கண்ணை திறக்கிறாரு. சங்கிலியினாலே கட்டப்பட்ட கல்லறைக்குள்ளே போய் இருந்தவனுக்கு விடுதலை கொடுக்குறாரு. பண்டிகைகளுக்குள்ளே போகுது அந்த பேயல் எல்லாம். அப்போ விடுதலையின் நாயகன் அவர், நமக்கு விடுதலை கொடுக்குறவர். நாம் எங்களை நாங்கள் ஆராய்ந்து அறியணும், எதில் நாங்கள் விடுதலை அடையாமல் இருக்கிறோம், எந்த காரியத்தில். அப்போ நாங்கள் விடுதலை பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். விடுதலை இல்லாமல் நாங்கள் ஒன்றை செய்து கொண்டிருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருந்தால் அதில் விடுதலை பெற முடியாது. நாங்கள் பாருங்கள், அப்போ நாங்கள் நினைக்கிறோம் என்னென்னு கேட்டால், நாங்கள் விசாலமாய் நடக்க நினைக்கிறோம், விசாலமாய் போகிறதுக்கு நினைக்கிறோம் என்ன. ஆனால் விசாலமாய் போகிறது அல்ல நம்முடைய வழி. இடுக்கவும் நெருக்கவும் முள்ளும் குறுக்குமான வழி தான் நம்முடைய பரலோகத்துக்கு போகிற வழி. அப்போ நாங்கள் என்ன செய்யணுமா? விடுதலை பெற்றால் தான் அந்த வழியினால் போகிறதுக்கு நமக்கு பலன் உண்டு.
நமக்குள்ள ஆண்டவருக்குள்ள முழுமையான ஒரு விடுதலை பெற்றோம் என்றால் ஆண்டவருடைய ஆவியானவர் எங்களுக்குள்ள வந்திருந்து எங்களுக்கு பலன் தருவார். அதில் ஒரு விடுதலை நமக்குள்ள கிடைக்கும். அதுக்கப்புறமாக நாங்கள் இடுக்கவும் நெருக்கவுமான வழியில போனாலும் அசைக்கப்பட மாட்டோம். ஆண்டவர் கொடுக்குற வழி. அப்போ நாங்கள் இங்கே பார்க்கிறோம், அவளை கட்டி வைத்திருந்தது பாருங்க. இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியினாலே ஜெப ஆலயத் தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதுக்கு 6 நாள் உண்டென்றும் அந்நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரரே, உங்களில் எவனாயிலும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலே இருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளிலே இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார். அப்போ பாருங்கோ, எத்தனையா 18 வருஷமா 18 வருஷமா அந்த கட்டுக்குள்ளே இருந்திருக்கிறார். அப்போ பிசாசின் கட்டுக்குள்ளே. அப்போ அந்த கட்டை அவிழ்க்க வேணும் என்றால் ஆண்டவரிடத்துல போகணும், விடுதலை பெற. இப்போ ஆண்டவர் விடுதலை கொடுக்குறவர். அந்த பாடுகளின் நாளில் நான் ஆண்டவரிடத்துல ஆண்டவர் எனக்கு கணக்கை தந்திருக்கிறார், அன்பை குறித்து தந்திருக்கிறார். அதாவது கணக்கை இருக்குது. போன கிழமை நான் உங்களுக்கு சொன்னேன், போன கிழமை வார்த்தையில் கொடுத்தேன். இந்த கிழமை விடுதலையை பற்றி கொடுக்குறேன். ஏனென்று கேட்டால் இந்த பாடுகளின் நாளில் கண்டிப்பாக நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளினாலே வளர வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சனங்கள் எல்லாம் ஏனோ தானோன்னு தான் போகிறாங்க. அவங்க ஜெபிக்கிறாங்க, நமக்கு தெரியாது. ஆனாலும் கர்த்தரை தேடுகிறவங்களுடைய வீட்டிலே எப்படியா இருக்குமாம், ஒரு வெளிச்சம் இருக்கும், ஒரு பவர் எழும்பும். இந்த லைட் பவர்களை விட அவருடைய பவர் நமக்குள்ள இருக்கும் இல்லையா? அப்போ நாம் விடுதலை பெற்றுட்டோம்னா அந்த பவர்லேயே பார்க்கலாம். அப்போ மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவார்கள். ஒரு விடுதலை பெறாமல் போனால் எல்லாரும் கெட்டுத்தான் போவார்கள். மனம் திரும்புதல் அவசியம், விடுதலை அவசியம். நாங்கள் மத்தேயு, லூக்கா, மார்க்கு எல்லாம் படித்தோமா இருந்தால் அதில் நாங்கள் எவ்வளவு பேரை நாங்கள் விடுதலை அடைந்தவர்களை பார்க்கலாம் இல்லையா? தானியேல் 3 நாங்கள் பார்ப்போம். தானியேல் 3 17 பார்ப்போம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி ஜுவாலைக்குள் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை நீக்கலாக்கி விடுவிப்பார். அப்போ பார்க்குறோம் என்னென்னு கேட்டால், ஒரு விடுதலை நமக்கு தேவை. இங்கே பாருங்க, தானியேல என்னென்னு கேட்டால் சிலையை வணங்க இல்லை. நீங்கள் என்ன தோப்புகளை செய்தால் சிலைகளை வணங்க இல்லை, கொள்ளை இல்லைன்னு சொல்லி அக்கினி ஜுவாலைக்குள்ளே போடுறதுக்கு ராஜா சொல்கிறாரு, இவர்களை அக்கினி ஜுவாலையிலே போடுங்கள். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீக்கலாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை நாம் பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிய கடவுது என்றார்கள். அப்போ பாருங்க, இப்படி என்று எவ்வளவு ஆண்டவருக்குள்ள வைராக்கியம், எவ்வளவு வைராக்கியம். அவர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அப்போ இந்த தானியேலுடைய விசுவாசத்தை பாருங்க, அவன் எப்படிப்பட்ட விசுவாசம் வைத்திருந்தார். நீங்கள் அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் வணங்க மாட்டோம்.
பாருங்க கொண்டே சூளையில் போட்டாங்க. போட இல்லையா போட்டாங்க பாருங்க. அதுவும் நெருப்பு பற்றி அந்த மாதிரி இப்போ இதாண்டுது கூட நெருப்பை இது பண்ணி போட்டாங்க. ஹீட்டை நல்லா ஏற்றி போட்டாங்க. ஆனாலும் அதுக்குள்ளே போடும்போது 3 பேரை போடும்போது 4 பேராக இருந்தாங்க பாருங்கள். அதில் ஒருத்தர் யார்? நம்ம ஆண்டவர். நம்ம ஆண்டவர் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் இல்லையா? எங்கே தான் நீங்கள் போட்டாலும் உண்மையாக இருக்கிறவர்களுக்கு தேவன் சமீபமாய் வந்து பதில் கொடுப்பாருன்னு இருக்குது இல்லையா? உண்மையும் உத்தவம் உள்ளவர்களே தேவனுடைய வீட்டுக்களே பிரவேசியுங்கள். அவர் விடுவிக்கவாமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலைகளை பணிந்து கொள்வதும் இல்லை என்கின்றது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுள் என்றார். யாருக்கு தெரிய வேணுமாம்? ராஜாவாகிய உமக்கு தெரிய வேணும். ஏன் அது மட்டும் இல்லையே, தானியேலை போட்டாங்க, சிங்க கெவிக்குள்ளே போட்டாங்க பாருங்கள். அந்த நேரம் ராஜாவுக்கு கொஞ்சம் ஒரு இது கவையில் இந்த தானியேலை போட்டுட்டாங்க. அவன் அந்த நாங்கள் போய் ஏனென்று கேட்டால் ராஜாவுக்கு அநேக காரியங்களை அவன் செய்திருக்கிறான். ஆண்டவர் செய்திருக்கிறார் ராஜாவுக்கு. அங்கே கண் திறக்கப்பட்ட பிள்ளையாமன்றது மாதிரி இங்கே வந்து ராஜாவுடைய கண்கள், நேபுகாத்நேச்சருடைய கண்கள் திறக்கப்பட்டது. பாருங்க, அந்த இடத்துலயே அவன் தானியேலே, நீ விசுவாசிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். எங்க? சிங்கக்கேவியில இருந்து. அங்கே எரிகிற சூளை, இங்கே சிங்கக்கேவி. இப்படி உங்களுக்கு நடந்தால் என்ன நடக்கும்? சும்மாவே கொதிச்செழுதுவீங்கள், சும்மாவே சண்டை, சும்மாவே பிரச்சனை, சும்மாவே அந்த அன்றிருந்த தானியேல், அன்றிருந்த சாமுவேல், அன்றிருந்த தாவீது, இப்படியா சொல்லிக்கொண்டு சொல்லலாம். இப்போ தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாங்கள் அங்கே முதல்ல பார்த்தோம் எஸ்டர் ராணின்ற இதில் பார்த்தோம், நேபுகாத்நேச்சர் இதில் பார்த்தா மொத்தேக்காய். வாழ்க்கை என்றது வந்து ஆண்டவரோடு இருக்கணும். மொத்தேக்காய் பாருங்கள், யூதர்களை காப்பாற்ற எஸ்தரை பாருங்கள். அவர்கள் என்ன செய்கிறாங்க? ஜனங்களுக்கு ஒரு விடுதலை வேணும், ஜனங்களுக்குள்ள ஒரு ரட்சிப்பு வேணும், ஜனங்களுக்குள்ள ஒரு விடுதலை வேணும் என்று கேட்குறாங்க இல்லையா? அப்போ அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள வேணுமா என்றால் தேவனிடத்தில் இருந்தால் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நாங்கள் தேவனிடத்தில் இருந்து விடுதலையை கேட்டால் அவர் விடுதலை தரப்போகிறாரு நமக்கு. அதே மாதிரி வந்து எபிரேயர் 39:18 பார்ப்போம். ஐயோ, எபிரேயர் 18:12 எபிரேயர் 12. கட்டப்பட்டிருக்கிறவரோடு நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறதற்கென்று
அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களாய் நினைத்து கொள்ளுங்கள் நினைத்து கொள்ளுங்கள். அப்போ நாங்கள் என்ன செய்யணுமாம்? விடுதலை பெற்ற நாங்கள் கட்டப்பட்டவர்களோடு நாங்களும் கட்டப்பட்டிருக்க வேணும். ஏனென்று கேட்டால் விடுதலை பெற்றிருக்கிறோம். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குரிய விடுதலைகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அப்போ நாங்கள் பார்க்கிறோம் என்னென்று கேட்டால் எபிரேயர் 13:3 பார்க்குறோம். கட்டப்பட்டவர்களோடு நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். நாங்கள் எப்படிப்பட்ட நாங்களாக இருக்கிறோம்? ஆண்டவரோடு கட்டப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையில் கட்டப்பட்டிருக்கிறோம். ஒரு விடுதலை பெற்றிருக்கிறோம். ஆண்டவருக்குள்ள விடுதலை பெற்றிருக்கிறோம். அப்போ மற்றவர்களை விடுதலையாக்க வேண்டுமென்றால் அவர்களோடு நாங்கள் வார்த்தையில் கட்டப்பட்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் அதுதான் எங்களை நடத்தி செல்லுகிறதா இருக்கிறது. அப்போ நாங்கள் இன்றைக்கு பார்க்குறோம் என்னென்னு கேட்டால் ஆண்டவர் எவ்வளவு காரியங்களை எவ்வளவு விடுதலைகளை மக்களுக்கு கொடுக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்று கேட்டால் அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் தரித்திரர்களுக்கும் பாவிகளுக்கும் பரதேசிகளுக்கும் நோய்வாய்ப்பட்ட மக்களுக்கும் விடுதலை ஆகாத எல்லாருக்கும் விடுதலை கொடுக்கிறவராக யாரென்று அவர் பார்க்கிறது இல்லை. பணக்காரன் பணக்காரன் ஏழை எளியவர்கள் என்று பார்க்கிறது எல்லாருக்கும் விடுதலை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அப்போ விடுதலை பெற வேண்டுமென்றால் நாங்கள் விடுதலை பெற்ற நாங்களும் என்ன செய்யணுமா? விடுதலை பெற்ற நாங்களும் விடுதலை இல்லாதவர்களை நீங்கள் சத்தியத்திலே கட்டினவர்களாக இருக்க வேணும். சத்தியத்துக்குள்ள அவர்களை கட்டி கொண்டு வர வேணும். நீங்கள் எதில் கட்டப்பட்டிருக்கிறீங்களோ அந்த கட்டிலே மற்றவர்களையும் கட்டி கொண்டு வர வேணும். சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்போ ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் விடுவிப்பார். எனக்கு ஒரு ஆபத்து, எனக்கு ஒரு பிரச்சனை, அப்போ அதுகளில் இருந்து ஆண்டவர் விடுவிக்கிறவராயிருக்கிறார். தாவீது ராஜா சொல்கிறான், ஆபத்து காலத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை விடுவித்தார், எல்லா இக்கட்டுகளுக்கும் என்னை நீக்கலாக்கி விடுவித்தார் என்று பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் நம்மை விடுவிக்கிற தேவன், விடுதலையாக்குற தேவன். அதை நாங்கள் உணர்ந்து புரிந்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நமக்கு தந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அப்போ தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்க வேணும். விபச்சாரக்காரரோடு சேர்ந்து அவர்களோடு சேர்ந்து நாங்கள் பாவத்தை செய்துட்டு பேர்ந்து நாங்கள் என்னென்னு கேட்டால் அந்த பாவம் நமக்குள்ளேயும் வந்துடும். அதில் திரும்பி விடுதலை பெற்று நாங்கள் வேண்டு விடுதலையை திரும்பவும் பெற வேண்டி கிடக்கும். விழுந்து எழும்பியும் விடுதலை தான் பெறுறோம். விழுகிறோம், திரும்ப 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 பாவம் செய்து விழுகிறோம் பாருங்கள். திரும்ப திரும்ப இயேசுவை சிலுவையிலே அறைகிறோம் இல்லையா? அப்படி அறையக்கூடாது. விடுதலை நமக்குள்ளே இருக்க வேணும். கொலேசியர் 1:13 இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை சோத்தரிக்கிறோம். அப்போ இருளில் அந்த காலத்திலிருந்து நம்ம என்ன செய்தவராம்? விடுதலையாக்கினவர். மரண இருளில் இருக்கிறவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்போ மரண இருளண்டா என்ன? பாவ இருளில் இருந்தவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், அதிலே விடுதலை பெற்றார்கள். இயேசு அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். அதே மாதிரி இருளின் அதிகாரத்தில் நின்று, இருளின் அதிகாரம் பாவ இருளின் அதிகாரத்திலே நின்று நம்மை விடுதலையாக்கிய தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறார். அப்போ நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கின குமாரனை ஸ்தோத்தரிக்கும். ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் அவருக்கு செலுத்த வேணும். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. எப்படியாம்? குமாரனாகிய அவருக்குள்
அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு என்ன இருக்காம்? பாவ மன்னிப்பின் மீட்பு. அப்போ பாவ மன்னிப்பின் இரட்சியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். யார் தருகிறார்? இயேசு தருகிறார். இன்று தருகிறார். உனக்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்தி விட்டார். அப்போ நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. ஒர்க்மன்ஸ் நல்லா படிச்சிருக்கிறார் இல்லையா? நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. இப்போ பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாங்கள் பெற்றுக்கொண்ட நாங்கள் திரும்ப திரும்ப பாவத்தில் போய் விடுவோமாயிருந்தால் மீண்டும் சிலுவையிலே அவரை அறைகிறவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் மனம் திரும்புதல் அவசியம், விடுதலை அவசியம். அவரிடத்துல தான் விடுதலை உண்டு. மத்தேயு 4:15 இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு பெரிய வெளிச்சம் உதித்தது என்று எசாயா தீர்க்கதரிசனில் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் வல்லோராட்சியம் சமயமாக இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அப்போ பாருங்க, மரண இருளில் இருந்தவர்கள், பாவ இருள் மூழ்கி போய் கிடந்தவர்களுக்குள்ள ஆண்டவர் விடுதலை கொடுத்து அவர்களுக்கு வெளிச்சம் உண்டு. எந்த வெளிச்சம்? பரிசுத்த ஆவியானவருடைய வெளிச்சம் அவர்களுக்குள்ள உண்டாகுது. அப்போ நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் அழைக்கப்படுகிறோம் இல்லையா? இப்போ நாங்கள் என்ன செய்ய வேணுமா? அந்த விடுதலை அடைய வேணும். பாவத்திலேருந்து சரியான விதத்தில் பாவத்திலேருந்து விடுதலையோடு என்னை நான் ஆராய்ந்து பார்க்க வேணும். நான் யாருக்கு அநியாயம் செய்திருக்கிறேன், அக்கிரமம் செய்திருக்கிறேன், அப்படி நீதி நியாயம் என்று யாருக்காக வழக்காடி இருக்கிறேன், பொய் வழக்கு, இப்படியான காரியங்களை நாங்கள் அறிந்து ஆராய்ந்து எங்கே போய் பாவம் செய்து அந்த பாவத்திலேருந்து விடுதலை பெற்றுட்டு திரும்ப 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 போய் செய்யும் போதெல்லாம் ஆண்டவர் மன்னிக்க போய் விழுந்து கிடக்கிறோம். அப்படியான இதுகளில் எல்லாம் தேவன் நம்மை விடுதலையாக்குற தேவன் அல்லவா? அப்போ நாங்கள் அவரிடத்துல எங்களுடைய காரியங்களை அவரிடத்துல கொடுக்க வேணும். ஆண்டவரே, என்னை இந்த காரியத்திலேருந்து என்னை விடுதலையாக்கும், என்னை சுகமாக்கும். மத்தேயு 10 பார்ப்போம். மத்தேயு 8 பார்ப்போம். 8 நாங்கள் பார்க்கிறோம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். அப்போ குஷ்டரோகம் நீங்கி அவன் விடுதலை ஆனான். அப்போ அவன் வந்து ஆண்டவரை நோக்கி வாரான் பாருங்க. அப்போ நமக்குள்ள எப்படியான விடுதலையா? கர்த்தர் கொடுக்குறார் விடுதலை. பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, அநியாய அக்கிரம சிந்தையிலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை. அப்போ விடுதலை கொடுக்குற தேவனை நாங்கள் தேடுகிறோமா? தேடி தேடி திரும்ப திரும்ப நாங்கள் தவறான காரியங்களை செய்யாதபடிக்கு நாங்கள் முக்கியமாய் விடுதலை பெற்ற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். நாங்கள் பார்க்குறோம், ஆண்டவர் 12 அப்போஸ்தலருக்கும் அதிகாரம் கொடுத்து சொல்கிறார். என்னென்று கேட்டால், அப்போஸ்தலர் அதிகாரத்தை பார்ப்போம்.
அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களாவன: முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேயுவின் குமாரன் யாக்கோப்பு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, மத்தேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோப்பு, தாதேயு என்னும் நாமமுள்ள லேவேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் கரியோஸ் என்பவர்கள். இந்த 12 பேரையும் இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளை கொடுத்து சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதிகள் நாடுகளுக்கு போகாமல் சமரியா பட்டணங்களிலே பிரவேசியாமல் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேலர் வீட்டாரிடத்துக்கு போங்கள். போகையிலே பரலோகராஜ்யம் சமயமாயிருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். உங்கள் கட்சிகளில் பொன்னையாவது வெள்ளியாவது செம்பையாவது வழிகளுக்கு பையாவது 2 அங்கியாவது பாதரட்சிகளையாவது தடியாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையால் தன்னை ஆகாரத்துக்கும் பாத்திரனாயிருக்கிறான். எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமானவன் பாருங்க. அப்போ 12 அப்போஸ்தலருக்கும் கூட மற்றவர்களுக்கு விடுதலை கொடுக்குற அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். போய் ஜெபம் பண்ணி பிசாசுகளை துரத்துங்கள், நோயாளிகளை குணப்படுத்துங்கள். எல்லாம் விடுதலை. நோயிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, அக்கிரம சிந்தைகளிலிருந்து விடுதலை. அப்போ விடுதலை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். நாம் விடுதலை பெற்றிருக்கிறோமா? பார்க்கிறோம். என்னென்று கேட்டால் ஆண்டவர் 12 அப்போஸ்தலர், நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதிலே கேட்கிறதை நீங்கள் வீட்டுகளின் மேலே பிரசித்தம் பண்ணுங்கள். ஆத்துமாவை கொல்ல வல்லவராயிராமல் சரீரத்தையும் மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நகரத்திலே அழிக்க வல்லவராயிருக்கிறவர்களுக்கு பயப்படும். ஏனென்று கேட்டால், நம்முடைய ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்தால் நாமல் என்ன செய்ய வேணும் என்று சொன்னால், சத்தியத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்கணும், மற்றவர்களை விடுதலை ஆக்குறவர்களாக இருக்க வேண்டும். விடுதலை கொடுக்க நமக்கு அதிகாரம் கொடுக்க. ஏனென்று கேட்டால், இந்த மரத்தை வேரோடு போய் எடுத்து கடலில் வேறு ஒன்று என்றால் அது உனக்கு கீழ்ப்படியும் என்று சொன்னது போல, ஆண்டவர் நமக்கு விடுதலை தரும்போது பிதாவானவரால் விடுதலை உண்டு, அவரால் ரட்சிப்பும் உண்டு. அப்போ எங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை, அவர் எங்களோடு கூட இருந்து அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வருமென்றால் அவர் கட்டாயம் ரட்சிப்பை கொடுப்பார். அந்த வீட்டுக்கு விடுதலை. சகையை இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தேன்னு சொன்னார். அதே மாதிரி ஒவ்வொருடைய காரியத்திலையும் ஆண்டவர் விடுதலை கொடுக்க நினைச்சா விடுதலை கொடுப்பார். ஏனென்று கேட்டால், நீங்கள் மனம் திரும்பினா தானே விடுதலை. நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் விடுதலை இல்லை அல்லவா? அப்போ அதனால் விடுதலையை நாமல் ஆண்டவரிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ளணும். நாங்கள் இன்றைக்கு எத்தனையோ பேர் என்ன செய்கிறோம்னு கேட்டால், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனாலும் காலமாய் அந்த ரட்சிப்புன்றது என்னென்று தெரியாமல் விடுதலை இல்லாமல் இருக்கிறோம். அநேகர் விடுதலை இல்லாமல் இருக்கிறது. பழைய காரியங்கள் நாங்கள் பழைய காரியங்களை எடுத்து பார்த்தால், பண ஆசை, பொருளாசை, மண்ணாசை, இதெல்லாம் நமக்குள்ள இருக்கும்போது விடுதலை கிடையாது. வேண்டும். ஆனால் அதைத்தான் நான் பவுலடியான்னு சொல்கிறான் தானே, எனக்கு எல்லாம் இருந்தது, எனக்கு எல்லாமா இருக்க இல்லை. அவன் பெரிய ஒரு விடுதலை பெற்றான் பாருங்க. அவன் நியாயப்பிரமாணத்தின்படி அவன் வேத பாரகன் அவன். அப்போ அப்படிப்பட்டவனே ஒரு விடுதலை பெற்றான் என்று பார்க்கிறோம். ஜனங்களை கொலை செய்தான், தேவ பிள்ளைகளை. ஆனால் அவனுக்கு ஒரு விடுதலை கிடைச்சது. ஆண்டவர் அவனை எடுத்து பயன்படுத்தினார் பாருங்க. என் பேதுருவை பாருங்க. மறுதளித்த பேதுரு, என் சபையை கட்டுவாய், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்போ பாருங்க, ஆண்டவர் எப்படியாய் ஜனங்களை நடத்த வேணும், எப்படியாய் தேவன் மற்ற ஜனங்களை கொண்டு வர வேணுமென்று அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவருடைய வார்த்தையை படிக்கிற எங்களுக்குள்ள தெரிய முடியலை. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார். இன்றைக்கு பார்க்கிறோம் என்னென்று கேட்டால், அறியாமல் செய்கிற பாவங்களையும் ஆண்டவர் மன்னிக்கிறவர். ஜனங்கள் அறியாமல் அதான் சொல்கிறேன், அறிந்தவனுக்கு பல அடி, அறியாதவனுக்கு ஒரு அடி. அவன் அறியே இல்லை. நாங்கள் சொல்லுவோம் பாருங்க, இவ்வளவெல்லாம் கதைப்போம். அவன் ஆண்டவரே அறியலப்பா. அறியாமல் செய்கிற காரியங்கள் மன்னிக்கிறார் தேவன். நாங்கள் அறிந்து செய்கிறோம் பாருங்க பல காரியங்கள். வேதத்தில் எல்லாம் அறிந்திருக்கிறோம்.
இதை செய்யாத, இதை செய், இதை செய்யாத, இதை செய்யண்டு வேதத்திலே ஆண்டவர் சகலமும் சொல்லி தந்திருக்கிறார். ஆனால் நாங்கள் அறிந்தும் செய்கிறோம் பாருங்கள். அப்போ அதில் இருந்து நாங்கள் விடுதலை அடைய இல்லைன்றது தான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், வேதத்தை தூக்கி கொண்டு திரிகிறோம், எல்லாம் செய்கிறோம் பாருங்கள். ஆனால் ஒரு விடுதலை இல்லை. அப்போ எங்களை நாமளே யோசிச்சு பார்க்கணும், எங்களை இதயத்தில் என்ன விடுதலை இல்லை, எதுக்காக எங்களுக்கு விடுதலை இல்லை? அப்போ அந்த விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேணுமெண்டா ஆண்டவர்கிட்ட நம்ம நாம் நிதானித்து அறியும் போது தான் தெரியும் நாங்கள் எந்த காரியத்தில் எதில் புலவிட்டுருக்குறோம், எதில் நாங்கள் புலவிட்டுருக்குறோம், எது நாங்கள் சரியாக செய்திருக்கிறோம்னு வேதத்தை படிக்கும்போது தெரியும். அப்போ நாங்கள் வேதத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். என்னதான் துன்பம் வந்தாலும், என்னதான் வேதனை வந்தாலும், ஆனால் இந்த வேதத்தை நாம் கைவிடையும் கூடாது. இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு ஆணித்தனமான எழுத்துக்களையும் நாங்கள் நாள்தோறும் வாசித்து, ஆண்டவரே நீங்கள் இப்படி சொல்லியிருக்கிறீங்க, அப்படி சொல்லியிருக்கிறீங்க, இதை நான் செய்கிறேன்னா இதன்படி நான் நடக்க வேணும். கர்த்தருக்கு பயப்படுகிறோம்னு சொல்கிறோம், ஆனால் செய்கிறோமா நாங்கள்? கர்த்தருக்கு பயப்படுதலண்டா என்னங்க? வேதத்தை நாங்கள் வாசித்து தியானித்து அதன்படி நடக்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுதல். வேதம் இப்படி சொல்லுது, நான் செய்யக்கூடாதுன்னு. இப்போ எங்களை நாங்கள் நிதானித்து அறிந்து விடுதலை அடைய வேண்டும். இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறத 1 மணித்தியாலம் தான் கொடுக்குறேன். என்னென்று கேட்டால், ஆண்டவர் சொல்லுற காரியங்களை தான் என்னால் செய்ய முடியும். ஏனென்று கேட்டால், இதை விடுன்னு சொன்னாலும் நான் இது காணும் என்று சொன்னாலும் செய்யாமல் இருப்பேன். ஏனென்று கேட்டால், கர்த்தர் கொடுக்காத இது என்று கேட்டால் அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவனையே நான் கண்ணோக்கி பார். எலியா ஓடினான் ஓட்டம், சரியா, என்னால் முடியாத ஆண்டவரே என்று. ஆனாலும் அவன் செய்ய வேண்டிய காரியங்கள் இருந்தபடியே ஆண்டவர் சொல்கிறார், திரும்ப கூட்டிக்கிட்டு வரார் அவர். அதே மாதிரி தான் நாம் ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் பாடுகளின் நாளாக இருக்கிறபடியால் அதிகமாய் நான் பாடுகளின் நாளை குறித்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பேன். பார்க்குறேன், நீங்கள் பாருங்கள். ஏன்னு கேட்டால் இதில் கொடுக்குறது எல்லாருக்கும் தான் கொடுக்குறேன். ரட்சிக்கப்படாதவை எல்லாருக்கும் தான் கொடுக்குறேன். பார்க்கிறதும் பார்க்காததும் நீங்கள் விட்டுட்டு போகிறதும் நாளைக்கு என்னடா ஆண்டவர் நம்மகிட்ட கணக்கு கேட்கக்கூடாது இல்லையா? நீ சுவிசேஷம் அறிவிச்சியாண்டு. சுவிசேஷம் அறிவிக்கிறது கர்த்தருடைய பாடுகள், கர்த்தர் கொடுத்த வார்த்தையினால் மனம் திரும்புதல். அப்போ நாம் பெரிய பாஸ்டர்மாரும் இல்லை, நாங்கள் பெரிய மேய்ப்பர்களும் இல்லை, மூப்பர்களும் இல்லை. நாங்கள் சாதாரணமான ஒரு மனுஷர், ஆண்டவர் எங்களை தெரிந்து கொண்ட விசுவாசிகள். சரியோ, நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம், சுவிசேஷ ஊழியர்களாக நாங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கலாம். ஆனாலும் நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமைகள், எங்கள் மேலே விழுந்த கடமை. இதை பார்க்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் மனம் திரும்ப வேண்டும். ஏனென்று கேட்டால் விடுதலை இல்லாமல் ரட்சிப்பில்லை. நாம் பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேணும். நாம் விட்டு கொடுத்தா தானேண்டா அந்த பெரும்பாடு வைத்த எஸ்திரி தொட்டால், விசுவாசத்தின் நிமித்தம் தொட்டால் சுகமடைந்தாள். அதே மாதிரி இந்த கூனி ஆண்டவர் கை வச்ச உடனே ஏன்னா நமக்குள்ள விசுவாசம் இருக்க வேணும். அப்போ தான் எங்களுக்குள்ள விடுதலை கிடைக்கும். அப்போ அந்த விசுவாசத்தின்படி தான் நாங்கள் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே ஒவ்வொருத்தருக்காயும் பாடுபட்டிருக்கிறார் இல்லையா? ஒருத்தருக்காக இல்லை, எல்லாருக்காயும் பாடுபட்ட தேவனை நாங்கள் இந்த வார்த்தையின்படி தேடினோமாக இருந்தால் ஒருவரையும் குற்றம் சாட்டுவதற்கு சாத்தானால முடியாது. யார் மேலேயும் குற்றம் சாட்ட சாத்தானால முடியாது. என்ற ஜோபு மேலே கண் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருக்கிறவன் மேலே கண் வைத்தாயோ. அப்போ தேவன் அப்படிப்பட்ட தேவன். நாங்கள் ஒவ்வொருத்தரும் விடுதலை பெற வேணும். இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொருத்தரையும் தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைகள் இது என்னிடத்தில் இருந்து வந்ததில்லை, இது தேவனிடத்தில் இருந்து வேதத்தில் இருந்து வந்த வார்த்தைகள். அதை உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய இது கடமை. என்ற வேதத்தை அறிவிக்கிறது தேவனுடைய பிள்ளையுடைய கடமை. அதனால் உங்களுக்கு கொடுத்துருக்கு. தேவன் தானே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
மீண்டும் ஒரு நாளில் நான் உங்களுக்கு வந்து வார்த்தைகளை கொடுப்பேன். ஒரு விசை ஜெபம் பண்ணுவேன். தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே, நீங்கள் தந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. தகப்பனே, இந்த வார்த்தைகள் எங்களை ஊன்றி கட்டட்டும் ஆண்டவரே. பரலோகத்தின் வார்த்தைகள் ஐயா ஆண்டவரே. தகப்பனே, நீங்கள் ஆண்டவரே அந்த தானியேலுக்கு ஆண்டவரே கர்த்தாவே சிவரிலே ஆண்டவரே எழுதி காண்பித்த வார்த்தைகள் ஆண்டவரே. தகப்பனே அப்பா, அதே போல ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரோடும் நீங்கள் இடைப்படுகிறதுக்காய் நன்றி அப்பா. சுவாமி, நீங்கள் இந்த பாடுகளின் நாளிலே ஒவ்வொருவரும் விடுதலை அடையத்தக்கதாய் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் ஆராய்ந்து அறிந்து ராஜா ஒரு விடுதலை கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. எந்தெந்த காரியத்தில் விடுதலை இல்லாமல் இருக்கிறார்களோ ஆண்டவரே விடுதலை கொடுக்க வேண்டும் என்று நான் மன்றாடுகிறேன் அப்பா. ஒவ்வொருவரையும் தேவன் நடத்த வேண்டும் என்று மன்றாடுகிறேன். வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆண்டவரை ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.